ஒரு சிவபக்தன் இருந்தான். மாதந்தோறும் திருவாதிரை நட்சத்திர நாளில் விரதம் இருந்து சிதம்பரம் நடராஜரை தரிசித்து வந்தான். அவன் வாழ்க்கை முழுவதும் பக்தியால் நிரம்பியது. அது வெறும் உணவில்லாத நோன்பு இல்லை. எதையும் எதிர்பார்க்காமல் சிவன் இருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்த வாழ்க்கையின் அடையாளம் அது. சிவன் இங்கே எவ்வளவு பெரிய பூஜை செய்தாய் என்று கேட்கவில்லை, எவ்வளவு உண்மையோடு என்னை நம்பினாய் என்பதை தான் காட்டுகிறார். அந்த சிவபக்தன் ஆயுள் காலம் முடிந்ததும் சிவகணங்கள் அவனை சிவலோகத்திற்கு அழைத்து சென்றன. அங்கே சிவன் நேரில் அவனை சந்தித்தார். சிவன் அவனிடம் கூறினார், பக்தனே, நீ மண்ணுலகில் வாழ்ந்த காலம் முழுவதும் நான் உன் பின்னால் நடந்தேன் என்று. பக்தன் கடந்து வந்த பாதையில் 2 காலடி தடங்கள் இருந்தன. வாழ்க்கையில் நாம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது எல்லாமே தெளிவாக தெரியும். அப்போது நாம் நினைப்பது, நான் முயன்றேன், நான் உழைத்தேன், நான் வென்றேன். அந்த இடங்களில் எல்லாம் 2 காலடிகள் தெரிந்தன. ஒன்று நம் முயற்சி, இன்னொன்று தெய்வத்தின் அருள். ஆனால் சில இடங்களில் ஒரே ஒரு காலடி மட்டும் தெரிந்தது. சுவாமி, சில இடங்களில் உங்கள் காலடிகள் தெரியவில்லையே. அந்த நாட்கள் நான் மிகவும் துன்பப்பட்டிருந்தேன். மகிழ்ச்சியில் நீங்கள் உடன் இருந்தாலும் துன்பத்தில் காணாமல் போனீர்களே, அப்பொழுது என் கூட இல்லாமல் போனீர்களே என்று கேட்டார். அதற்கு சிவன் சொன்னார், அட பைத்தியக்காரா, நான் ஒருபோதும் உன்னை விட்டு தனியா போவேனா? நீ துன்பப்பட்ட நாட்களில் நான் உன்னை தோளில் சுமந்து கொண்டு நடந்தேன். நீ கண்டது உன் காலடிகள் அல்ல, உன்னை சுமந்த என் காலடி தடங்கள் என்றார். வாழ்க்கையில் மிக கடினமான காலங்கள் வரும். அதாவது அவமானம், தோல்வி, இழப்பு, தனிமை, மனச்சோர்வு. அந்த நேரங்களில் நாம் சொல்லுவது, கடவுள் என்னை கைவிட்டு விட்டார். நான் கடவுளை கும்பிடதானே செய்தேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். அந்நேரங்களில் அந்த பாதையில் ஒரே ஒரு காலடி தடம் போல தெரியும். அது நமது பார்வை, அது உண்மை அல்ல. அதாவது சிவன் சொல்லும் வார்த்தைகள் தான் இந்த கதையின் உச்சமே. உன்னை சுமந்து நடந்த என் காலடி தடங்கள். இதன் அர்த்தம், அந்த நேரங்களில் நீ நடக்க முடியாத நிலையில் இருந்தாய், முடிவெடுக்க முடியாத மனநிலையில் இருந்தாய், உடைந்து போகும் நிலையில் இருந்தாய். அப்போது உன் முயற்சி இல்லை, இருந்தது அவனுடைய பொறுப்பு. நாம் நினைக்கும் என் வாழ்க்கை, உண்மையில் அவன் சுமந்து கொண்ட அவனது வாழ்க்கை. சிவன் துன்பத்தை மறுப்பதில்லை, வினையில்லை என்று சொல்லவில்லை, துன்பமே இல்லை என்றும் சொல்லவில்லை. ஆனால் சொல்கிறார், அதற்குள் கூட நான் உன்னை விட்டு போகவில்லை என்று. இது மிக முக்கியமான ஆன்மீக உண்மையாகும். வினை துன்பம் தரலாம், ஆனால் அருள் கைவிடாது. இதை அறிந்த பின் பரவசம் அடைந்த பக்தன் கண்களில் கண்ணீர் வழிய சிவபுராணம் பாடினான். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று. பக்தன் சிவபுராணம் பாடியது ஒரு பாடல் மட்டுமல்ல, ஆன்மாவை சிவமாக்கும் அனுபவமாகும். அது சரணாகதி, நன்றி, முழுமையான ஏற்றுக்கொள்ளல். அதனால்தான் கடைசியில் அவன் கேள்வி எதுவும் கேட்கவில்லை, வாதம் எதுவும் செய்யவில்லை, வணங்கினான் சிவனை. நீ துன்பத்தில் இருக்கிறாய் என்றால் நீ தனியாக இல்லை, உன் வாழ்க்கை உன் கட்டுப்பாட்டில் இல்லை என்று போல தோன்றினால் கூட அது அவன் சுமக்கும் தருணம். நீ இன்று உயிரோடு இருக்கிறாய் என்றால் அது இன்னும் அவன் உன்னை கீழே வைக்கவில்லை என்பதற்கான சாட்சியாகும். துன்ப காலத்திலும் நீ தனியாக இல்லை, உன்னை சுமந்து நடப்பவர் சிவன்தான். நீ நடக்க முடியாத போது உன்னை சுமந்து நடப்பவன் சிவன். ஓம் நம சிவாய். எல்லோருக்கும் அருள் புரிவாயாக. திருச்சிற்றம்பலம்.